பாத யாத்திரை போனோம். இங்க ஏரியா எல்லாம் வந்து கூடுதலா சேர்ச்சஸும் கோயில் எல்லாம் தொடங்கி என்னடா யாரை கோல் பண்ணி கேட்டாலும் கோயில்ல சேர்ச்சி போயிட்டாருன்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் ஏன்னா மோஸ்ட்லி இங்க இருக்கிறாங்க பர்டிகுலரா இருக்கிறார்கள் நடந்து போறவங்க சைவக்காரங்க ஹிந்துஸ். இப்ப வந்து நடந்து போறதுக்கு வந்து ரெண்டு தானே. இப்ப ஒன்று வந்து கதிர்காமம் செஞ்சேன்னு சொன்னா அதை விட நான் வேலை செஞ்ச வீட்டு சேரும் அளவெடுத்துட்டு கொண்டு போய் சாப்பிடுவேன். நான் கத்துவேன் சார் உரைப்பு கூடாது சார் அனே நந்தனி ஒண்ணு பாடுவேன் இந்த பாபா மங்கி கண்ணங்க எடுத்து கொண்டு போய் சாப்பிடுவேன் அப்படின்னா அவர் சும்மா அந்த செல்ல புள்ளமா இருக்கா என்னோட கதை பாபா நிக்காங்க நந்தனி அம்மே ரெண்டு பேர் இல்லாடி நந்தனி பாபா நிக்காங்க மங்கண்ணம்மா பாபிக்கு நிவேனி அப்படி என்று கொண்டு போய் பேசாம போய் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் வச்சு சாப்பிடுவேன். இதை வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி ஒன்று சொல்லுங்க. வித்தியாசமா ஒரு சமைக்கிறது வேற எதுவும் கறிகள் வித்தியாசமா ஏன்டா இப்ப அந்த போன முறை நீங்க சொன்னீங்க தானே இந்த கோழிக்கறி அதை வந்து நீங்க சொன்ன உடனே இப்ப எல்லாரும் அதை சமைச்சு சாப்பிட்டுட்டாங்க சரியா. இப்ப இந்த முறை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோல ஒரு வித்தியாசமான ஒரு கறி ஒன்று சொல்லுங்க. நம்ம ஆக்கள் அம்புல்தியால் சாப்பிட்டு இருக்காங்களா மீன் அப்படின்னா அம்புல்தியால் மகன் அம்புரல்லாவா இல்ல அம்புல்தியால் அதுக்கு பேர். அது வந்து இப்ப பலையா மீன் அது அர்ப்புலா மீன்கள் வாங்குவோம் தானே இல்லாம அந்த மீன்கள் தான் அதுக்கு வேணும். நல்லா குரக்காயும் போட இலக போட்டு அவிச்சிட்டு உசுப்பு. அதாவது நீங்க யாரு, அதாவது நீங்க வந்தமா ஒரு குப்பைக்குள்ள இருந்தீங்க விளையாட, ஒரு குப்பைக்குள்ள இருந்தீங்க. ஆனா நீங்க ஒரு குண்டுமணி மாதிரி விளையாடா. குண்டுமணி என்ன எப்படி இருக்கு? அந்த சிவப்பையும் கருப்பையும் காணலையா? கரும்பு இருக்கு சிவப்ப காணல அந்த அரிக்கு நெல்லி மரம் அதுவும் தான். அந்த இலையில எல்லாம் ஒவ்வொரு சுண்டலும் வந்து ஒரு மனுஷண்ட மருத்துவம். நிச்சயமா நீங்களும் தான் உங்களோட உடம்புக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கே தெரியாது. அதுகளை உடம்ப குறைக்கிறதும் இருக்கா. நல்ல காலையில வெள்ளப்படுவது இதுகளை சும்மா பெருபகத்துல சாப்பிடுது. வெள்ளப்பூட வெறும் வயித்துல சாப்பிடுயா? ரெண்டு சாப்பிடுங்க. ஆனா ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட நந்தினி அம்மாவை தான் போய் பார்க்க போகிறோம். நந்தினி அம்மான்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யாருன்னு சொன்னால் அந்த சிங்களத்தால் வந்து என்னோட வந்து கதைச்சி அந்த சிங்கள கறி கோழிக்கறி வந்து எப்படி வைக்கிறன்றதையும் வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பழைய வீடியோ வந்து யாரும் பார்க்காம இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவை போயிட்டு பாருங்கள். அந்த அம்மாவுக்கு வந்து நாங்கள் ஒரு 5000 பெறுமதியான ஒரு உலருணவு பொதியை வந்து கொடுத்துருந்தோம் போன வீடியோண்டா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமை அப்படி வந்து ஆயிருக்கும். அப்போ நாங்கள் எங்களோட ஸ்டைல் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு ஆக்களுக்கு வந்து உதவி வந்து செய்கிறோம்னு சொன்னால் அவங்கள போயிட்டு நாங்கள் போயிட்டு விசிட் பண்ணி பார்க்குறது. ஓகே, நாங்கள் செய்த உதவியால் அவங்க வந்து பிரயோசனம் அடைகிறாங்களா, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா, வேறு எதுவும் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கா, அவங்க ஓகேவா இருக்கிறாங்களான்னு சொல்லி பார்க்குறது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அடிக்கடி வந்து யோகா அம்மாவையும் போயிட்டு பார்க்குறேன். நான் யோகா அம்மாவையும் இப்போ ஒரு கொஞ்சம் காலமாக பார்க்கல. யோகா அம்மாவையும் பார்க்கணும். இன்னொரு வீடியோவில் யோகா அம்மாவையும் போய் பார்த்து யோகா அம்மா எப்படி இருக்கிறாங்கன்ற விஷயத்தையும் இந்த வீடியோவுடாக வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அதே போல் வந்து இந்த இருக்கிற நந்தினி அம்மாட்ட வந்து இன்றைக்கு வந்து நானும் பவித்ரனும் விளக்கிட்டு போகிறோம். போயிட்டு திமிலதீவு, அதாவது புதூருக்கு பக்கத்தில். அப்போ அங்கே வந்து போயிட்டு அவங்களோட பிரச்சனையை வந்து பார்த்துட்டு அம்மா வந்து எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்களா, என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி சகல விஷயங்களையும் இந்த இருக்கிற யூடியூப் மூலமாக உங்களுக்கு வந்து நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போகிற வழி அடுத்து வந்து நிறைய பேர் வந்து மட்டக்களப்பு எப்படி இருக்குது, மட்டக்களப்பு ரோட் எப்படி இருக்குது, இப்போ நிலைமை எப்படி இருக்குது, நீங்கள் போகிற வழியில் கொஞ்சம் எங்களுக்கு காட்டுங்க, பார்க்குறக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களோட நீங்கள் அந்த கேட்ட விஷயத்துக்கு நான் வந்து இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ போகிற வழி இப்போ வீட்டுக்கு வலிக்கிட்டு அப்படியே வந்து போகிறோம். யாஃபோஸ் அடியால் தான் போகணும். மட்டக்களப்பில் இருக்கிற ஏர்போர்ட்டுன்னு அதில் வந்து இப்போ அது வந்து ஃபங்க்ஷன் வந்து இல்லை. முதல்ல ஒரு கொஞ்ச காலமாக ஃபங்க்ஷனில் இருந்துச்சு. அந்த ஏர்போர்ட்டில் இருந்து வலிக்கிட்டு கொழும்பு போகிற மாதிரி இப்படியான விஷயங்கள் போகிற வழியில் வர விஷயங்களையும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் தாரக்கு காத்திருக்கிறேன். யாராவது இந்த வீடியோ வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கதைங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பந்தூர் ரோட்டுக்கிட்ட வந்துட்டேன் போய். இப்போ இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ரோட்டில் வந்து அப்படியே காட்டின மாதிரி அப்படியே போகிறேன்.
ரைட். ஐயாட எடுவைய பாத்தீங்க நிக்க மாட்டாங்க நம்ம வகுப்புல. சரி ஓகே. நாங்க என்னடா பெரிய விஐபிஸா நம்ம போக்குல நிப்பாட்டுறதுக்கு. அது சரி. சரி அங்கே அப்படியே முன்னு காட்டுங்க. அப்படியே திருப்பி இந்த ரோட் தான் வந்து திருப்பந்தூர். என்ன இந்த ரோட்டை பத்தி என்ன சொல்றீங்க? அப்படியே பையன் சின்னனாக்கு. ஓகே ஓகே. சின்னனாக்கு மச்சான் இந்த ரோட்டை பத்தி சொல்லு. இந்த ரோட் மச்சான் ஒரு அமைதியான ஒரு ரோட். பாடமாகி வாங்கிற வரைக்கும் நீ. இந்த ரோட் ஒரு அமைதியான ரோட். வேற 2 மாடு இருக்கு. வேற என்ன இதை சொல்ற மச்சான்? இந்த ரோட்டை பத்தி சொல்றதுக்கு என்ன, ஆனா இப்படியே போனா இப்படியே போய் அந்த இந்த ரோட்டில் வந்தா நம்ம புது இதால ஏறும், சுமதாங்கி பாலத்தால ஏறும். சுமைதாங்கி பாலம் என்னடா? ஏர்ஃபோர்ஸுக்கு முன்னுக்கு சுமதாங்கி. ஓ அந்த அதால ஏறும். அதால ஏறும். இதுல செமினரி ஒன்று இருக்கு, பாய்ஸ் செமினரி உண்டு. மோஸ்ட்லி இங்க செமினரி அந்த ஃபாதர்ஸுக்கு படிக்கிற சின்ன பிள்ளைல இருந்து ஃபாதர்ஸுக்கு ஒப்பு கொடுத்து படிப்பாங்களே, அவங்க வந்து இங்கதான் செமினரி இருக்கு. இங்க சேர்ந்து மைக்கேல்ஸுக்கு சேர்த்துடுவாங்க. இதுதானே அது அப்படியே கொஞ்சம் ஓய்தி காட்டுங்க. ஓய்தி காட்டுதா இருக்கு. இதுதான் அது. இதுதான் அந்த இதுனே பிரதர்ஸோ பாய்ஸ் சென்ட் ஜான் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அதோட இதுலயே ஹாஸ்டலும் இருக்கு நினைக்கிறேன். ஹாஸ்டல் இது ஹாஸ்டல் தான். அந்த செமினரி தான். செமினரி ஃபாதர்ஸுக்கு படிப்பாங்க. அவங்க அந்த சின்ன வயசுல இருந்து நம்மளோட படிச்ச 2 பேர் இங்க இருந்தாங்க வந்தவனுங்க. 3 பேர். அதுல பிரேவின் ஜெயதீவன் அவன் எல்லாம் இங்க. அவங்க பாஸ்டர் ஆயிட்டாங்களா? இல்ல அவன் அப்புறம் விட்டுட்டாங்கண்ணே. சரி அப்படியே வந்து போக்குல வந்து பார்த்தா இங்க குப்பமேடு இருக்கு. குப்பமேடு. ஆனா இப்ப மதில் கட்டிட்டாங்க பாத்தியா? முதல் வந்து இந்த மதில் எல்லாம் வந்து இருக்குல்ல. இல்ல அந்த குப்பை வந்து விளங்கும் நமக்கு. ஒரு இது மட்டும்தான் குப்பை விளங்கும் மட்டும்தான். இப்ப மதில் எல்லாம் போட்டுட்டாங்க. சரி நம்ம இப்ப எதுக்கு அதை போகணும் வைத்திரன்? இப்ப நம்ம ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா இல்ல. ஆனா இப்ப டெவலப் ஆயிட்டு மச்சான். இங்க ஏரியா டெவலப் ஆயிட்டு சரியான டெவலப். இங்க எல்லாம் வந்து முதல்ல வந்து சரியா காடு மாதிரி. என்ன முதல் ஆட்கள் இருக்கிறல்ல பெருசா இங்க குடியேறல ஆட்கள். ஆனா இப்ப மட்டக்களப்பு நகர்ப்புறத்துல இது இல்லாதபடியா, நகர்ல வளவுகள் இல்லாதபடியா இங்கால வாங்கி 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 இங்கால கொஞ்சம் இதாயிட்டு ஃபேமஸ் ஆயிட்டு. இங்கால இப்ப ஒரு பேச்சு எவ்வளவு போகுது தெரியலடா. அப்படியும் கூட தான் போகும் ஒரு பேச்சு. என்ன இப்ப டெவலப் ஆயிட்டு குப்பை மாடி இருக்கிறேன்னு சொல்லி வாங்குறல. ஆனா நல்ல ஏரியா இது. அந்த குப்பை மாட இதான் சொல்லி ஒருத்தர் வாங்குறோம்லனே. ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்ப அது டெவலப் ஆயிட்டு. நம்ம இப்படி இப்ப எதால போகணும்டா? ஏர்போர்ட்ஸுக்கு போறதுக்கு ஏர்போர்ட் ரோடு ஏர்போர்ட்ஸுக்கு போகணும். நேரா போகணும் மேடம், திரும்ப கூடாது. இல்லடா நேரா போறது இல்லடா, இது வேலை விட்டோம்டா ஏர்போர்ட்ஸுக்கு போறதுக்கா? நம்ம இதால அப்படி புதூர் போறதுக்கு இல்ல, கொஞ்சம் நேரா போகணும். இன்னும் போகணும். நேரா போகணுமா? நேரா போகணும். இதுக்குறால ஏதாவது ஒரு ரோட் ஒன்று இருக்கு. இந்த ரோடு இல்ல, இன்னும் கொஞ்சம் போகணுமா? வேற என்ன மாதிரி அவனுக்கு அந்த நம்ம அங்க போயிட்டு வந்தோம். எப்படி டயர்ட்? அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனேன் நான். நீ என்ன செய்யற? இடுப்பு தான், இடுப்பு கால் எனக்கு ஏசியல் இன்ஜரி பிரச்சனை வடிவா கால் வீங்கிட்டு நல்லா. முழங்கால் வலது பக்கம் முழங்கால் கொழுக்கட்டம் ஆயிருந்துச்சு. ஜீன்ஸை கழட்டி பார்த்தேன். வலது கால் வந்து அப்படியே வீங்கிட்டு முழங்கால் அப்படியே வீங்கிச்சு. லைட்டா இடுப்புல பெயின், அவ்வளவுதான். ஆனா முதல் நாள் தான் அது. முதல் நாள் சரியா உனக்கு பெட்டி எடுத்து. உனக்கு தெரியுமா ஒரு விஷயம்? என்ன நியூஸ்ல வந்திருக்கு? பாத்தியா நம்ம பார்த்தனியா? ஒரு 4 நாளே இல்ல. இதாலதான் போகணும் நினைக்கிறேன். இதாலதான் போகணும். இல்ல அதான் இப்ப என்னடா வைத்திரன், நம்மளும் ஓடி வந்து நம்ம வாங்கினோம். ஓடி வரக்குள்ள வந்து நானும் நியூட்ரல் பண்ணி போட்டு பிரேக்ல ஓடி வந்தேன். உண்மையா அப்படி ஓடக்கூடாதுடா, கியர்லாண்டா ஓடணுமா? ஏனண்டா கட்சியில விழ போறோம்டா, டக்குனு விட்டாலும் கியர்ல நின்று. அடுத்தது இப்ப நாங்க வந்து பிரேக் அமத்த அந்த பிரேக் ஷூ இரும்பு இல்லையானடா, முன்னுக்கு அந்த சாண்ட் பேப்பர் மாதிரியானே, அது வந்து 10 போயிருமா? 10 போன என்ன நடக்கும்? பிரேக் பிடி விடாது. அது சரி, நாங்க பள்ளத்துல போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கியரோ செகண்ட் கியர்ல போட்டு வந்தா நம்ம கிளட்சை விட கியர்ல நிக்கும். இப்ப நம்ம அப்படி விட்டாலும் அப்படியே நிக்கும். ஆனா என்ன பாவம் வேணே, 2 சின்ன பிள்ளைகளும் செத்து இருக்கு. 2 சின்ன பிள்ளைகளும் செத்து, புதுசா கல்யாணம் கட்டினாங்களே செத்தாண்டா. இல்ல நான் உடனே நம்மள தான் யோசிச்சேன்.
நல்ல வேலை கடவுள். அது மட்டும் இல்ல பவி, இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. ஆ. எத்தனையோ வருஷத்துக்கு முதல் இதே டேட்ல அதுல ஆக்சிடென்ட் நடந்தது. ஓஹோ, நானும் பார்த்தேன். 20 வருஷமோ 25 வருஷத்துக்கு முதல். ஓ, அதே டேட்ல அதே மாதிரி பஸ் உண்டு. பஸ் உண்டு. ஓ, அது சரி. எல்லாரும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னடா போகுதுன்னு சொல்லி. நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்கண்ணாப்பா. உண்மைதான். பாவம். நாங்க கொண்டு போய் எங்கிட்ட பைக்கு நிப்பாடுறக்கே பட்ட வாடி. ஓ, அது சரி. உருளுது உருளுது. இதா இருக்கு இங்கால ஏரியா தான் அந்த ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட் முதல் வந்து இது ஃபங்க்ஷன்ல இருந்து இப்ப இல்ல என்னடா? என்னது? ஏர்போர்ட் முதல் ஃபங்க்ஷன்ல இருந்து இல்ல இல்ல ஃபங்க்ஷன் இல்ல இல்ல இல்லடா. முதல் இங்க இருந்து கொழும்பு கூட்டிட்டு போனாங்க சீப்ளேன். ஓ, அது சீப்ளேன் வந்து அது தெரியல. ஆனா இங்க இருந்து பேசஞ்சர் பிளேன் இருக்கு. இருக்கா? இப்ப நம்ம டிக்கெட்ல போட்டு போகலாம் போய். ஆனா பெருசா போறல, ஏண்டா எக்ஸ்பென்சிவ் தானே. விலை கூட. விலை கூட, அதான் சரியான விலை கூடன்ற. எல்லாரும் போக மாட்டாங்க. இந்த இடங்களை வந்து பாருங்கண்ணே, அங்கால ஆறு இங்கேயும் ஆறு. யுத்த காலத்துல பிடிச்சி வச்சிருந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கை விட்டுட்டாங்க. யுத்த காலத்துல பெரிய ஒரு வரப்ப வச்சிருந்தாங்க. இதெல்லாம் இருந்தது என்ன. ரைட், இந்த இருக்கிற இடத்த வந்து நிறைய வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். இந்த ஸ்டார்டிங் வீடியோவில் வந்து இப்படியான இடங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வந்து இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்படியே போய் இந்த இருக்கிற ரோட்டால் அப்படியே போய் அப்படியே போகணும்னே. அப்படியே வந்து போகணும். அடுத்து வந்து அம்மாவுக்கு கால் பண்ணி காய்ச்சினா அம்மா வந்து ஒரு சேர்ச்சு கொடுத்துருங்க. என்ன சேர்ச்சு அது? இங்க என்னது? ஆயிரத்தியமலை. ஆயிரத்தியமலை கோயிலுக்கு போயிட்டாங்க. போயிட்டு நடந்து வந்துட்டாங்களா? ஆமா, ஆயிரத்தியமலை கோயில் தான். ஆயுதமலை. நான் இந்த பாத யாத்திரை போனோம். இங்க ஏரியா எல்லாம் வந்து கூடுதலா சேர்ச்சஸும் கோயில் எல்லாம் தொடங்கி என்னடா யார கோல் பண்ணி கேட்டாலும் கோயில்ல சேர்ச்சி போயிட்டான்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் ஏன்னா மோஸ்ட்லி இங்க இருக்கிறார்கள், பர்டிகுலரா இருக்கிறார்கள் நடந்து போறவங்க. சைவக்காரர்கள், ஹிந்துஸ், இப்ப வந்துடா நடந்து போறதுக்கு வந்து ரெண்டு தானே. இப்ப ஒன்று வந்து கதிர்காமம், அடுத்தது வந்து இந்த ஆயிரத்தியமலை இதுக்கு நடந்து போவாங்க. பெருகல் முருகன் கோயிலுக்கு நடந்து போறோம். பாத யாத்திரை அதுக்கு நடந்து போவாங்க. யாத்திரை முடிஞ்சா யாத்திரை முடிஞ்சு போறாங்க. இந்த வெயிலுக்குள்ள அதுவும் அது சரி. ஏர்போர்ட் காட்டுங்க. இதுதான் ரன்வே, ஃபிளைட்டர் ரன்வே. இதாலதான் ஓடி வரணும் ஃபிளைட். கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்கண்ணே, மக்களுக்கு விளங்குற மாதிரி. இதால நம்ம பைக்கெல்லாம் ஓடுவோம் இந்த உள்ளுக்குள்ள போய். உள்ளுக்குள்ள போட்டு சோறுறதுக்கு அங்க இருந்து சுட்டு போட்டுருவான். அங்க சுட்டு போட்டுருவான். படப்படப்பட்ட சத்தம் கேட்கும். பார்த்தா 2 பேரும் பொடி RIP போட்டிருக்கோம். ரைட், அப்படியே வந்து நாங்க இந்த ரோட்டை தாண்டி அப்படியே வந்து நாங்க வந்து மெயின்ல வந்து ஏறப்போறோம். மெயின்ல ஏறணும்னு சொன்னா நான் சொன்ன சுமதாங்கி பாலம் இதுதான். காட்டு அவங்களுக்கு காட்டு. சுமதாங்கி பாலம். ஏன்னா சுமதாங்கி பாலம் என்று தெரியல. அது முதல் இருந்து அப்படிதான். எந்த ஒரு காரணம் சொன்னவங்க இல்ல சரியானடா. இந்த போட்டோ இருக்கு தானே, அது சுமை, அது கீழே தாங்குது. அப்ப சுமை தாங்கி என்ன மச்சான் சரியாடா சொல்லுது. இந்த போட்டர் இது வந்து ஒரு குட்ட காலம் தானே, ஒரு 5 வருஷத்துக்குள்ளாண்டா இருக்கு. உண்மையா? அப்ப அதுக்கு முதல்ல இருந்தே அந்த பேர் இருக்கா சுமை தாங்கி? பழைய பேருங்களோட என்ன ஒன்று சொன்ன மறந்துட்டு. சரியானடா. அப்ப சரியானடா. அப்ப நம்ம ரோட்ல போறோம், நம்ம சுமை, அது சுமையை தாங்குது. அப்ப சுமை தாங்கி. அது சரி. கஷ்டம் தான். எங்கேயும் வரிக்க வேண்டிய ஆள் இங்க இருக்கு. என்ன திறமை விளங்குது இல்ல மச்சான். மட்டக்களப்பு வில்லேஜ் விஞ்ஞானி மச்சான். என்ன இது வண்டியா? வண்டியா இதுல போயில இல்லையா? நல்லா இருந்த ரோட் அது வன்வே ஆக்கி விட்டுட்டாங்க. மச்சான் எவ்வளவு ஃபைன் தெரியா? நல்லா இருந்த ரோட். அது சின்ன ரோட் தானே, அதனால வன்வே விட்டாங்க. நம்ம அந்த புதூருக்கு போறோம், எங்க போறோம் இங்க வந்து திமில தெய்வம் இங்க திமில தெய்வம் புதுநகர் தான். புதூரை தாண்டி தான் திமில தெய்வம். அந்த திரும்புவோம் பெண்ட் ஒன்று இருக்கு, அந்த அளவுக்கு திமில தெய்வம். அடுத்த பயத்துல நம்ம இந்த ரோட்டை எல்லாம் தாண்டி தான் நம்ம இங்க போனோம். பண்டாரு வேலை நம்ம போக்குல மத்த ரோட்டால ஒண்ணாங்க, மத்த ரோட்டால வரக்குள்ள வண்டி ஆக்கிட்டாங்க.
வரக்குள்ள வன்வே ஆக்கிட்டான். கூட நல்லா இருந்தது, வரக்குள்ள வண்டி எனக்கு இன்னும் அந்த மைண்ட்ல இருக்க விஷயம் என்னன்னு தெரியுமா, அந்த பிரேக்ஸும் பழுதாயிட்டுன்னு சொல்லி நம்ம போயிருந்தோம்டா. ஓ சரி, அவடத்துல நான் நித்திர தூங்கி அந்த விளக்குள்ள பிரேக்கு ஒழுங்கா இருந்திருக்கலாடி. சரி அதை முடிச்சு இன்றைக்கு புதைச்சி பெனர் ஒன்று அடிச்சிருப்பாங்க உடனே. புதைச்சி 4 நாள் ஆயிருக்கு. நான் வந்து ஓகேயா ரைட், நம்மளோட கோபுரோல சார்ஜ் முடிஞ்சுன்னு சொல்லி தெரியாம நானும் பவித்திரனும் கதைச்சி வந்திருக்கேன். கரை நேரம் காய்ச்சிட்டு வந்துட்டோம். பிறகு அதான் கோபுரம் ஆஃப் ஆகிட்டு சார்ஜ் இல்லாமல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அந்த அம்மாவோட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அப்படியே இனி அம்மாவோட வீட்டை போயிட்டு அப்படியே அம்மாவோட கதைப்போம். இதில் ஒரு சில்லறை கடை வந்து வரணும். இல்லை நான் தாண்டி வந்துட்டணும். ஓ எஸ் எஸ் போயிட்டுறேன், தாண்டிட்டேன். இதுதான் அந்த பால் பண்ணேன். தாண்டி வந்துட்டோம். தாண்டி வந்தேன் இல்லை, இப்படியே போகணும்டா. இப்படியே போகல திங்கால சைட் வந்து ஒரு சில்லறை கடை இருக்கு. இப்போ இன்றைக்கு வந்து அந்த எல்லாரும் நடந்து போறாங்க அணி, அதனால அந்த சில்லறை கடையை பூட்டிட்டாங்க. சரியா, அப்ப எனக்கு அந்த மதிப்பு தெரியுது இல்லை விலங்கு உனக்கு. இது சில்லறை கடையா? நம்ம அடுத்த ரோட்டுக்கு வந்துட்டோம் மாதிரி. இல்ல இல்ல, இதுதான் ரோட்ரா, பால் பண்ணேன். அதனால அப்படி நின்றுட்டு வந்தா சரி. கடையை மறந்துட்டேங்கடா. அந்த சில்லறை கடை பத்தியா? ஓ இந்த இது சில்லறை கடையா? இல்லை, அந்த சில்லறை கடை இதா இருக்கு காட்டு. இந்த சில்லறை கடை இவனுக்குள்ள வீடு, இதுதான் வீடு. காட்டுங்க வீடு, வீட காட்டு. மைக்கேதா அம்மா டோ கேட்ட முடியும். எங்க என்ன கதை? வாடியா வலிக்கிட்டுலாம் நிக்கீங்க. கோயிலுக்கு போனே. வாங்க எடுத்துட்டு வாங்க. இல்ல வீடியோ கெடுப்பேன் சொல்லி அதாவது நிக்கலாம். வெயில் என்னடா எங்க இன்றைக்கு பின்னுக்கு போயிடலாதா? பின்னுக்கு இருக்கா? போ வாங்க போவோம்ண்ணே. பா இருக்கிற கதிரை தூக்கிட்டு வாங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபைனலா நம்மளோட நந்தினி அம்மா, சத்யராணி அம்மா. உங்களுக்கு பதிவு பேர் தானே தேவைப்படுறேன். எனக்கு வந்து நந்தினி அம்மன் நீ சொன்னது அது வீட்டு பேர். வீட்டு பேர் நமக்கு வீட்டுக்கு தந்தது. நம்மளோட நந்தினி அம்மாட்ட வந்து நிக்கிறோம். எங்க இப்ப வடியாள் வந்து வெளிக்கிட்டு சும்மா வேற லெவலா இருக்கிறாங்க பொண்ணு மாதிரி. சும்மா போங்க ஐயா, நீங்க என்னம்மா இது போட்டு கலாய்க்கிறேன். எங்க போயிட்டு வரீங்க? ஐடிஎம்ல சேஜுக்கு போனேன். நடந்து போனா? நடந்து போனேன். எத்தனை கிலோமீட்டர் இங்க இருந்து? எனக்கு உண்மையில தெரியும் ஐயா, அப்புறம் கூப்பிட்டாங்க போனேன். எவ்வளவு நேரம் நடந்தீங்க? எப்படியும் ஒரு 10:30 மணி மட்டும் நடந்திருக்கு. 10 மணிக்குள்ள நடந்திருக்கு. அப்ப சாப்பாடுக்கு பதிலாம் காலைல இடையில மகன் கறி பனிஸ் கிடைச்சது, தண்ணி போட்டல் கிடைச்சது, தயிர் ஜூஸ் கிடைச்சது, எல்லா ஜூஸும் நல்லா சாப்பிட்டாச்சு. ஓ அளவு முறை இல்ல, அளவு எத்தனை மணி காலை நேரத்துல போயிட்டு இப்ப எத்தனை மணி வந்து? இப்ப கொஞ்சம் நீங்க கால் பண்றீங்க, பஸ் எல்லாம் இறங்குறேன். அப்ப இங்க இருந்து நடந்து போனா அங்க வரக்குள்ள பஸ்ல வந்தேன். எத்தனை பேர் அங்க நடந்தீங்க? நாங்க நடக்கக்குள்ள ஒரு 400 பேருக்கு மேல. 400 பேருக்கு மேல. இப்ப முடிஞ்ச எல்லாமே. ஓ நிறைய சனம் பட்டைக்கு வந்துட்டாங்க. சரி, இப்ப நான் வந்த காரணம் என்னண்டாமா, எப்படி இப்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? நிச்சயம் சந்தோஷமா இருக்குமா, ஒரு பிரச்சனையும் மனசுல இப்ப எடுக்கிறல்ல, நான் நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறீங்க. சரி, இப்ப உங்களுக்கு அந்த தேவையான சாமான் வாங்கி தந்தது தானே, அதெல்லாம் தாங்க திரும்பி கொண்டு போறோம். நமக்கு என்ன பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, கொண்டு போங்க தங்கம். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, கொண்டு போங்க. இல்ல அதுக்குள்ள ஒரு சிரிப்பு பிள்ளைக்கு. இல்ல இல்ல என்ன எல்லாம் இருக்கா காணுமா? ஓகே, இன்னொரு 15-20 நாளைக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி வச்சிருக்கேன்.
ஒரு 15-20 நாளைக்கு நீங்க சந்தோஷமா சாப்பிடலாம். என்ன மாரிக்கு ஒரு 15 நாளைக்குள்ள வச்சிருக்கேன். இருக்குதுன்னு அப்ப அதுக்கு பிறகு வந்து அதை முடிய நான் வந்து அம்மாவுக்கு திரும்பி இருக்க வாங்கி தருவேன். சரி, அதில் சாப்பாடை பத்தி யோசிக்கணும். நான் சொன்னேன் தானே ஒரு மாசம் வந்து நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி. அதே போல இப்ப நான் உங்களுக்கு இன்றைக்கு சும்மா வந்தேன், உங்களை வந்து பார்த்துட்டு போவோம், என்ன செய்றீங்க, என்ன நடக்குது, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்கன்றத சுகம் விசாரிச்சுட்டு போதான் வந்தேன். அப்ப நிறைய பேர் வந்து வியூவர்ஸ் கூட வந்து கேட்டிருந்தாங்க, அம்மாவை போயிட்டு நீங்க போய் பார்க்கலையே, அம்மாவோட போய் கதைக்கலையேன்னு சொல்லியிருந்தாங்க. போன வீடியோல வந்து நீங்க கோழிக்கறி வந்து வச்சு சிங்கள காராக்கள் வந்து எப்படி கோழிக்கறி வந்து வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க எல்லாருமே கேட்டிருந்தாங்க, இதை வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி ஒன்று சொல்லுங்க. வித்தியாசமா ஒரு சமைக்கிறது வேற எதுவும் கறிகள் வித்தியாசமா? ஏன்டா இப்ப அந்த போன முறை நீங்க சொன்னீங்க தானே இந்த கோழிக்கறி, அதை வந்து நீங்க சொன்ன உடனே இப்ப எல்லாரும் அதை சமைச்சு சாப்பிட்டுட்டாங்க. சரியா? இப்ப இந்த முறை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோல ஒரு வித்தியாசமான ஒரு கறி ஒன்று சொல்லுங்க. நம்ம ஆக்கள் அம்புல்தியால் சாப்பிட்டு இருக்காங்களா? மீன் அப்படின்னா அம்புல்தியால் மகன் அம்புரல்லாவா? இல்ல இல்ல, அம்புல்தியால் அதுக்கு பேர். அது வந்து இப்ப பலையா மீன், அது அர்க்குலா மீன்கள் வாங்குவோம் தானே நாம, அந்த மீன்கள் தான் அதுக்கு வேணும். நல்லா குரக்காயும் போட இலக போட்டு அவிச்சிட்டு மிளகும் காஞ்ச கொச்சிக்காயும் கொஞ்சம் வறுக்கணும். மிளகு, காஞ்ச கொச்சிக்காய், குரக்கா, உப்பு, இது நாலும் தான் அதோட அரைச்சி கருவேப்பிலை, குரக்கா, மிளகு, உப்பு, காஞ்ச கொச்சிக்காய் கொஞ்சம் வறுக்கணும். காஞ்ச கொச்சிக்காய் மட்டும்தான் வறுக்கிறேன். அதை வறுத்து எடுத்துட்டு நம்ம அவ்வளவுத்தையும் அரைக்கிறோம். இப்ப நீங்க 1/2 கிலோ மீன் எடுத்தீங்கன்னு சொல்லுங்களேன், 50 கிராமுக்கு 50 கிராம் குரக்கா காணும். 50 கிராம். அடுப்புன்னு சொன்னா பிரச்சனை இல்லைண்ணே. விறகு அடுப்பும் ஓகே, கேஸ் அடுப்பும் ஓகே, ரெண்டும் ஓகே. ரெண்டுலயும் வித்தியாசம் இருக்கு. அந்த டேஸ்ட் வித்தியாசம் இதுலதான் கூட டேஸ்ட் வரும். விறகு அடுப்பு நல்லா கொதிக்க விட்டு போட்டு கனல்ல இழுத்து பிரிக்கணும். இப்ப கேஸ்லயும் தான் நம்ம நல்லா கொஞ்சம் பவர்ஃபுல்லா வச்சுட்டு பவரை குறைக்கணும். ஆனா தண்ணி ஊத்துறல அந்த மீன் கறிக்கு. தண்ணி ஊத்துறல, தண்ணி நிச்சயமா போடக்கூடாது மகன். அந்த அரைக்கிறோம் பாருங்க, இப்ப மிக்சி தானே இல்லாடவும் இருக்குது, அவ்வளவுத்தையும் எடுத்து மிக்சியில எடுத்துட்டு நம்ம அந்த மிக்சி கழுவுற கொஞ்சம் தண்ணி இருக்குமல்ல, அந்த தண்ணி மட்டும்தான் அந்த மீனுக்கு. அவ்வளவுத்தையும் போட்டு பிரட்டி அந்த நம்மட கை அவ்வளவுத்தையும் கழுகி அதுல விட்டு உப்பு புளி பார்த்துட்டு அப்படியே அடுப்புல வைக்க வேண்டியது. வேற ஒன்றுமே அதுக்கு பாவிக்கிறது கிடையாது. நீங்க இப்ப இந்த சொல்ற கறியோட பேர் என்ன? அம்புல்தியால். என்ன உங்களுக்கு தெரியுமா? களி விட்டுறீங்களா? வெளிநாட்டுக்கு எல்லாம் போகுது இல்ல அது. சிங்களவங்க நிறைய சாப்பிட்ற அம்புல்தியால். நான் பழுதாகாது. அதுக்கு தேங்காய் பால் எந்த விதமான சாமானும் இல்ல, வெங்காயம் எல்லாம் போட்டா பழுதாகாது. இல்ல நான் காய்ச்சிருக்கேன். நம்ம சாமான் வாங்கிட்டு வந்து அம்மா எங்களுக்கு சமைச்சு தருவா. நீங்க எப்ப சாமான் வாங்கிட்டு வரீங்கன்னு சொல்லுங்க, நான் டக் டக்குன்னு எனக்கு தேவையான இனம் கொண்டு வந்து வைப்பேன். எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வீடியோலயே நம்ம சமைப்போம். நீங்க வீடியோ பண்ணுங்க, தவிர எல்லாம் இருக்கீங்க அடுப்ப மூட்டுவேன். வேலையை முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. சரி, அப்ப அதை அந்த ரெசிபியை சொல்லுங்க. அதோட ஸ்டெப் நம்ம அதை சொல்லிட்டு நம்ம இதுக்கு பிறகு அடுத்த வீடியோல வந்து அம்மாவோட சேர்ந்து நானும் பவித்ரனும் ஒரு சமையல் ஒன்று போடுவோம். சமையல போட்டு நாங்க என்ன பாருங்கன்றீங்க, இந்த இன்றைக்கு கன்றீங்க. நான் அப்ப கோல் பண்ணுவோமான்னு ஜோதிச்சேன். ஜோதிச்சேன் இடையில நம்ம கோல் பண்ண போய் இந்த பிள்ளைகள் வரணும் நம்மளை பற்றி சொல்லுங்களோ தெரியாதே, என்னடா இது நம்ம பழக்கம், அம்மாக்கு இப்படி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு நம்மள கோல் பண்ணி கரைச்ச பண்றவோ தெரியான்ற ஒரு கதை வருமோ தெரியான்ற பயம் வந்தது. நானும் வந்து இல்லம்மா இங்க இல்ல, நான் வந்து நேத்து தான் யூகேல இருந்து வந்தேன். நான் யூகே இருந்து அவ்வளவு சரியா வரையிலும் ஐயா என்ன நான் மடச்சியா மகனே, 63 வயசுக்கு இந்த சிறுல உலகத்தை பத்தி தெரியாமையா தங்கம்? பதுளைக்கு போனதும் இல்லையா? இல்ல இல்ல மருமாண்டூர். நாங்க பதுல பண்டார வேலை எல்லாம் போயிட்டு வந்தோம். இவங்க மஸ்கேலியா குருவிகளை தமிழ பிளேஸ் குருவிகள் அந்த பக்கத்தை ஆக்கள். சரி, அந்த இந்த விஷயத்த சொல்லுங்களேன். அந்த நீங்க சொன்ன அந்த கறியை டக்குண்டு என்னப்பா சொல்லணும்? வெட்டு மீன் தான் வேணும் அதுக்கு. துண்டு மீன். துண்டு மீன். சரி, துண்டு மீன் வாங்கிட்டு 1/2 கிலோ துண்டு மீன் சொன்னா ஒரு 150 கிராம் கொச்சிக்காய், காஞ்ச கொச்சிக்காய் தேவைப்படும். அதை வறுத்து பக்குவமா எடுக்கணும். அதுக்கு பிறகு 50 கிராம் குரக்கா, மிளகு ஒரு 50 கிராம், உப்பு, இது 4ஐயும் சேர்த்து நல்லா அரைக்கணும்.
அரைச்சிட்டு உங்களுக்கு வெள்ளை வெங்காயம் முக்கியமா தேவைண்டா அதையும் அதோட சேர்த்து அரைங்க. அரைச்சிட்டா கணக்க தண்ணி போடாம ஓரளவுக்கு அந்த மிக்சியில போடுற தண்ணியோட அந்த மிக்சியை கழுவி ஊத்துற தண்ணியோட நிப்பாட்டுங்க. நிப்பாட்டி நீங்க நல்ல அடுப்புல வேக விட்டு அது நல்ல வாசனையை ஒன்று கொடுக்கும். அந்த வாசனையோட நெருப்பை தணிச்சு வைங்க. அந்த கறி அப்படியே ஒரு டேஸ்ட் வரும். நீங்க சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். உரைப்பா இருக்குமா? சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். சூப்பரா வா, சொல்லக்குள்ளேயே இந்த மத்தியான டைம்ல பவித்ரனுக்கு வாயெல்லாம் வந்து அதே போல வந்து சூப்பரா இருக்கும்னு சொன்ன உடனே இப்ப உங்களுக்கு பசிச்சிருக்கேன். நிச்சயமாக வந்து அம்மா நானே சொல்றேனே, நானே 2-3 துண்டு சாப்பிடுவேன் செஞ்சேன்னு சொன்னா. அதை விட நான் வேலை செஞ்ச வீட்டு சேரும் களவெடுத்துட்டு கொண்டு போய் சாப்பிடுவேன். நான் கத்துவேன், சார் உரைப்பு கூடாது சார், அனே நந்தனி ஒண்ணு பாடுவேன், இந்த பாபா மங்கி கண்ணங்கெடுத்து கொண்டு போய் சாப்பிடுவேன் அப்படின்னா. அவர் சும்மா அந்த செல்ல புள்ள மாதிரி இருக்கா என்னோட கதை. பாபா நிக்காங்க நந்தனி அம்மே ரெண்டு பேர் இல்லாடி நந்தனி பாபா நிக்காங்க மங்காண்ணம்மா பாபிக்கு நிவேனி அப்படி என்று கொண்டு போய் பேசாம போய் அவங்களோட அம்மா அப்பாவுக்கு தெரியாம வச்சு சாப்பிடுவேன். மேடமுக்கும் தெரியும், அவர வைஃபுக்கும் தெரியாம தான் சாப்பிடுவேன். அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு தேவையாண்டா மட்டும் நீங்க வெள்ளைப்பூடு சேருங்க. ஆனா வெள்ளைப்பூட்டுலயும் ஒரு டேஸ்ட் இருக்கு, துண்டு விழக்கூடாது, பட்டை அரைக்கணும், அரைச்சுதான் போடணும். அந்த கறி ஒரு கிழமைக்கு வைக்கலாம். நீங்க ஒட்டு கிழமை மைக்ரோல சூடாக்குங்க. அடுப்புலன்னு சொன்னாலும் சாடையான நெருப்புல நீங்க சூடாக்கி சாப்பிடலாம். மைக்ரோ ஈஸி. அந்த சாப்பாட்டுக்கு மைக்ரோ தான் பிடிக்கும். சரி, நிச்சயமா வந்து இன்னொரு வீடியோல வந்து அம்மாவோட வந்து நானும் பவித்ரன் அம்மா வந்து சமைச்சு காட்டும். ஏன்டா இப்ப நாங்க வாயில சொல்லிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமா இப்படி எடுத்து வச்சு சமைக்கக்குள்ள வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அதெல்லாம் அரையெல்லாம் வடிவா வச்சு அந்த இதுக்குள்ள போட்டு அதை அந்த வடிவ பக்குவமா நம்ம டிசைட் பண்ணக்குள்ள அவங்களுக்கு ஒரு வடிவு நல்ல இது ஒன்று தெரியும், நல்லா இருக்கும். அந்த தக்காளி இப்ப நம்ம ஒரு கறி சமைக்கும் போது எல்லாம் பக்கம் பக்கமா தான் நீ வெட்டி வைப்பேன். முதல்ல என்ன போடுவேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த மாதிரி அந்த டிசைட் பண்ணுவோம். அப்பதான் அந்த பிள்ளைகளுக்கு பசியும் தானா வரும், சாப்பாடும் சாப்பிடுவோம் ஒரு எண்ணம் வரும். எல்லாத்தையும் தடிப்பு எனக்கு பசிக்குது கலகலன்னு போட்ட மட்டும் வைங்க ஐயா. கறி எல்லாம் சப்ப அது ஆர்டர் படி போடணும். சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், வெங்காயம், தாளிப்பு எல்லாம் போட்டு எடுக்கணும். இதுக்கு இந்த 4 சாமான் தானே ஐயா. 4 சாமான் உங்களுக்கு வெள்ளைப்பூடு தேவையாண்டா. ஆனா கருவேப்பிலை விசேஷம் அதுக்கு நாங்க போட மாட்டோம். எல்லாம் அங்க போடுறதும் இல்ல, நான் போட்டு கண்டதும் இல்ல. என்னன்னு சொன்னா கருவேப்பிலை அதுக்கு அந்த சுண்டுகள் இருக்குதானே, டக்குனது பூஞ்சனம் கட்டுறதுக்கு வழியை பார்க்கும், பிடிக்கிற வழியை. இது டேஸ்ட். அதே மாதிரி அம்பரெல்லாவும் அதே டிசெட்டுக்கு இருக்கு, மாங்காய் அதே டிசெட்டுக்கு இருக்கு. அதெல்லாம் சமையல் எங்க ஐயா இருக்கு, இங்க எல்லாம் சமையல் இல்ல. மாங்காய் இங்க சமைக்கிறது என்னடா யாருமே. மாங்காய் வந்து அந்த கிழங்கு வடைக்கு வந்து புளிக்காதான் வந்து எடுப்பாங்க, இந்த சட்னி போடுவாங்க, புளிச்சாறு ஒன்று போடுவாங்க. ஆனா மாங்காயோட டேஸ்ட் எங்க நம்ம ஆக்களுக்கு தெரியும். சைனீஸ் ஹோட்டல் சாப்பாடு அது. மாங்காய் சமைச்சா என்ன தெரியும், முஸ்லிம் மக்கள் நல்லா சமைச்சு. மாங்காய் சமைக்கிறது பழம் வேணுமா காய் வேணுமா? காய் வேணும். சீனியும் மாங்காயிலே. எங்கட யூடியூப் சேனல் மிக விரைவில் ஒரு குக்கிங் சேனலா மாறப்போகுது. ஆல்வேஸ் வெல்கம். குக்கிங் பண்றதுக்கு ஆக்சன் பரவாயில்ல. ஏன்னா நம்ம நாட்டு ஜனங்களுக்கு நிறைய நம்ம ஆக்களுக்கு தெரியாம இருக்கு. நிச்சயம் அந்த இலசாதி மீன் வகையில எப்படி சமைக்கணும், இந்த காய் இந்த இதெல்லாம் ஆம்பரெல்லா எல்லாம் டயபெட்டிக்கு தேவையான இதுல சம்பல் எல்லாம் ஆம்பரெல்லா எல்லாம் டயபெட்டிக். அந்த அரிக்கு நெல்லி மரம் அதுவும் தான். அந்த இலையில எல்லாம் ஒவ்வொரு சுண்டலும் வந்து ஒரு மனுஷண்ட மருத்துவம். நிச்சயமா நீங்களும் தான் உங்களோட உடம்புக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கே தெரியாது. அதுகளை உடம்பு குறைக்கிறதும் இருக்கா. நல்ல காலையில வெள்ளைப்படுவது இதுகளை சும்மா பெருபகத்துல சாப்பிடுங்க. வெள்ளைப்பூட வெறும் வயித்துல சாப்பிடுயா? 2 சாப்பிடுங்க. ஆனா தேன் எடுக்க சொல்லுவாங்க, எடுத்துறாதீங்க. தேன் கூட தெளிய வச்சு போட்டுருமானே வெள்ளைப்பூடு நல்லா. மற்றது உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்றீங்க. எக்ஸசைஸா? ஜிம். எஸ் இருக்கு. எங்கட சார் பண்றது நான் பாத்துர்க்கேன். என்ன செய்வீர்? அவர் இந்த 2 விரலையும் தான் யூஸ் பண்ணுவார். இப்படி யூஸ் பண்ணி இப்படி போயிட்டு அது உடம்பு பலையாம நேரா கொண்டு இந்த பெருவிரல் ரெண்டையும் விட்டு. இது என்னடா பாது, இது கடும் எக்ஸசைஸ் இதுகளும் உங்களுக்கு ஓகே பண்ற சாமான் ஐயா. அப்ப அம்மா இப்படி செய்வோம். நம்ம இப்ப உங்களோட வீடை வந்து ஆயுர்வேத வைத்தியசாலையா மாத்துவோம். நீங்க நீங்க மேசையை போட்டு இருக்க, நான் ஆக்களை கூட்டிட்டு வாரேன். உங்களுக்கு எது உடம்புல வருத்தமா வாங்கன்னு போட்டு ஒரு கொஞ்சம் காசு எடுப்போம், 2000-3000 எடுத்து போட்டு இதையில முறிச்சு கொடுத்துடுவோம். மக்கள் பாவம், மக்களையும் மாத்தக்கூடாது. ஏமாத்தலையே மணி, உண்மையை தானே சொல்றீங்க. இதுக்கெல்லாம் மனுஷன் காசு
பாவம் ஐயா. அது மட்டும் இல்ல, நிறைய வைத்தியங்கள் இருக்கு தங்க. பாம்பு கடிச்சா விஷம் எடுக்கலாம் தெரியுமா உங்களுக்கு? அது மட்டும் தெரியாது. அது தெரியானே. ஆனா சில இதுகள் தெரியும். அவங்க படுக்க கூடாதுக்காக நம்ம வாயில என்ன கொடுக்கணும், என்ன சார் ஊத்தணும்ன்றதையும் கொஞ்சம் படிக்கன்னு ஐயாட்ட இருந்து பாத்திருக்கேன். ஐயா வந்து ஆயுர்வேதாலா? கிருஷ்ண கோயில் ஐயாட்ட, இருக்கிற விஷ்ணு கோயில் ஐயாட்ட அவர்கிட்ட பாத்திருக்கேன். எனக்கே கொண்டு போனது அவர் எனக்கு என்ன செஞ்சு எனக்கு தான் தெரியும். அவர் வச்சு ஒரு நாள் பூரா என்ன தூங்க விடல. பாம்பு பாபா வயிற்றுல இருக்கக்குள்ள ஏறிட்டாமன்னு சொல்லி ஃபுல்லா தூங்க விடல. அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும் இன்னென்ன மருந்து. மட்டத்தகல் கடிச்சாலும் அதுக்கு மருந்து இருக்கு. மட்டத்தகல் கடிச்சா என்ன செய்யலாம் சொல்லுங்க? பெரிய தேடா இருக்கலாம். பெரிய தேடா கயிறு இப்ப வராது. அந்த பெரிய பெரிய கயிறு. எஸ், அது பழசா இருக்கணும். அதுல சாம்பல் எடுத்து அதை பத்த வச்சு சாம்பல் எடுப்பாங்க. எடுத்து சாணி, பச்சை சாணி ரெண்டையும் கலந்து அடுப்புல புளியம்பழத்தையும் போட்டு கொதிக்க வைப்பாங்க. புளியம்பழச்சார் மூணையும் கொதிக்க வச்சு அந்த குத்துன இடம் இருக்கு பாருங்க, குத்துன இடமோ தடவுவாங்க. 48 மணி நேரத்துக்குள்ள அதுல இது அது இழுத்தெடுக்கும். அந்த விஷயத்தை தூக்கிடும். எனக்கு இங்கதான் அனுப்பி போட்டது. உங்களுக்கு இதுல பேக் சைடு வந்து குத்திட்டு இங்க போட்டு விட்டுட்டு அதுக்கு ஐயா செஞ்சவர் அதுதான். என்னத்தை செஞ்சாலும் இங்க மண்டையில ஏத்திட்டு போய்கொண்டே இருக்கு. நீங்க இப்ப ஒரு விஷயத்த வந்து இன்னொரு ஆளும் செய்யக்கூடாது, நீங்க பிடிச்சிருவீங்க டக்குன்னு. அதை அங்க ஏத்திட்டு ஒரு ஆபத்துக்கு முன்னே நம்ம ஒரு காட்டுல போயிட்டோம், வரையல அது தெரிஞ்ச மாதிரிக்குண்டான ஒரு ஹெல்ப் கொடுக்கலாம். நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். வேண்டப்ப வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மட்டத்தையில் வந்து கொண்டிருக்கும். அப்ப வந்து அது வந்து கடிக்கிற டைம் ஃபர்ஸ்ட் எய்ட் இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கை வைத்தியங்களை வந்து அம்மா மூலமாக ஒரு வைத்தியசாலையை நான் இப்ப ஓபன் பண்ண போறேன். நாட முதல் புளியம்பழத்தை எடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணி பூச சொல்லுங்க. மட்டத்தில் குத்துன இடத்துல அந்த புளியிலேயே அந்த விஷத்தை இறக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம். அது செய்யலாம். என் பேர பிள்ளைகளுக்கு நான் செஞ்சிருக்கேன். அதுக்கு பிறகுதான் நான் கொண்டு போவேன். சத்தியமா உண்மையை சொல்றேன், போய் சொல்ல மாட்டேன். சரி அப்ப அம்மா, சரி அப்ப நிறைய விஷயங்கள் காய்ச்சிட்டோம். அம்மாவோட நிறைய திறமையான விஷயங்கள் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு வந்து மருத்துவ குணங்கள் வந்து தெரியுது. அதாவது அம்மாவுக்கு இருக்கிற அறிவு வந்து 7ஆம் அறிவு. எல்லாருக்கும் 6 அறிவு. அம்மாவுக்கு வந்து 7ஆம் அறிவு. நல்லா சமைக்கும் தெரியுது, அதுவும் விதமா சமைக்க தெரியுது. அதையும் தாண்டி வந்து வித்தியாசமான கை வைத்தியங்கள் இந்த வைத்தியங்களும் அம்மாவுக்கு தெரியுது. இனி வந்து அம்மாவோட நாங்க வந்து டிராவல் பண்ண போறோம். சரியா? கை வைத்தியங்களை பற்றிய வீடியோக்கள் கொஞ்சம் வரும். அதே போல வந்து சமைக்கிறத பற்றிய வீடியோக்கள் வந்து கொஞ்சம் வரும். நந்தினி அம்மாவை வச்சு ஆட்ட போறேன். தங்கம் வந்து நந்தினி அம்மாவை ஒரு உசுப்பு. அதாவது நீங்க யாரு, அதாவது நீங்க வந்தமா ஒரு குப்பைக்குள்ள இருந்தீங்க விளங்கிட்டா, ஒரு குப்பைக்குள்ள இருந்தீங்க. ஆனா நீங்க ஒரு குண்டுமணி மாதிரி விளங்கிட்டா. குண்டுமணி என்ன எப்படி இருக்கு? சிவப்பையும் கருப்பையும் காணலையா? கரும்பு இருக்கு, சிவப்ப காணல. தங்கமே இதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கீங்க, நல்ல விஷயங்கள் எல்லாம். இல்லம்மா இப்ப என்னன்னு சொல்லுங்க, இந்த கை வைத்தியங்கள் இந்த நல்ல சமைக்கிற எல்லாம் பத்தி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப வந்து இதெல்லாம் வந்து நாம வந்து வெளிக்கொண்டு வரணும். நம்ம இப்போ நான் வந்து இனி வந்து அம்மா வந்து பார்க்க வரக்குள்ள அம்மாவுக்கு வந்து நான் கால் பண்ணிட்டு வருவேன். அதே போல் வந்து எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக அம்மாவுக்குரிய மாதாந்த உதவியை வந்து கனடா நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்கண்ணே. அதே போல் வந்து அந்த மாதாந்த உதவி வந்து கொடுத்துட்டோம். இனி அடுத்த மாதம் வந்து அம்மாவுக்கு அந்த சாமெல்லாம் முடியக்குள்ள அந்த உதவிகளையும் நான் ஏற்படுத்தி தருவேன். அம்மாவோட ஸ்டார்டிங் வீடியோ பாருங்க எப்படி இருக்கிறாங்க சொல்லி. இப்போ இந்த வீடியோ பார்க்க வேணாம், இதுக்கு முதல் போட்ட வீடியோ தான் முஸ்பாதி. சரியா? அம்மா எப்படி இருக்கிறீங்க? என்னோட அழ தோங்கிட்டேன் ஐயா. ஆரம்பத்து கேட்க மாட்டாங்க தானே, அப்படி அழுதுட்டேன். அது இப்ப கொஞ்சம் பிரேக்ல போயிட்டேன். நாங்க இருக்கிறோம். சரி இப்ப சந்தோஷமா இருக்கிறீங்க தானே? இப்ப நம்பிக்கை வந்துருக்கு தானே? 2ஆவது முறையும் வந்து நான் உங்களை வந்து பாத்துருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கேன். நான் போன பிறகு அந்த இவங்க புவியன் நாட்டெல்லாம் கால் பண்ணி சொல்லியிருந்தீங்களா? அவனை சரியா சந்தோஷப்பட்டு இன்னைக்கு கால் பண்ணேன். தம்பி கால் பண்ணேன், புவிட்ட சொன்னீங்களா? ஏன்னா மனே முன் இது கேட்டவர் அவர் என்னட்ட இப்படி போடே அம்மா நீங்க ஒரு தட்டை ஒண்ணு வாங்காதால என்ன செய்ய நந்தினியக்கான்னு கேட்டேன். பிரச்சனை இல்ல புவி, நீங்க கொடுங்க. இதுல நம்பிக்கப்பட வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் இல்ல. நீங்க கொடுங்க புவி. என்னட்ட கேட்டு தான் புவி எனக்கு அந்த ஸ்டார்ட் உதவி. இன்றைக்கும் முதல் நீங்க கால் பண்ணி அடுத்த நிமிஷமே அவருக்கு கால் போயிட்டு
நீங்க எடுத்துட்டீங்க. எடுத்துட்டு நல்ல விஷயம். நல்ல தம்பி எனக்கு கோல் எடுத்து வேற அப்போ இப்படி சொன்னவரண்டு சரி அக்காண்ட அதோட அவர்கிட்ட ஒழிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல மணி. அவர் அந்த உதவியை செஞ்சதுக்கு அவரை நம்ம அதை கொஞ்சம் பெருமைப்படுறேன். என்னன்னு சொன்னா பெருசா ஒரு இந்த அரசாங்கத்தால வர சாமானையே ஜிஎஸ் அவங்களே எங்களுக்கு போராட்டம் பண்ணித்தான் ஏதாவது ஒன்று தருவாங்க. அதுவும் பெரும் பிரச்சனைக்கு வரும். அதை விடமுனே இது ஒரு பிரச்சனைக்கும் இல்லை. உங்களோட நம்பர் எப்படி எழுதி வச்சிருக்காங்க? உதவி செய்யும் ராஜா குட்டி இந்த நம்பர் வந்த உடனே எனக்கு தெரியல இவர் தான். அவர் அங்க வேறையா தான் எழுதி வச்சிருக்கேன் ராஜா குட்டி உதவி செய்யும் ராஜா குட்டியா. எனக்கு அப்படி தோண்டிச்சு எழுதி வைக்கிறேன். நான் எப்பயுமே இந்த மாதிரி பிள்ளைகளோட அதை வீடியோ எடுக்கும் கல்லு குட்டின்னு சொல்லி பவித்ரா எழுதி வைக்கிட்டா. என்னைய வச்சு ஓட்டாதீங்க. எனக்கு எவர மனசுக்கு பிடிக்குமோ அங்க நான் கொஞ்சம் அன்பாத்தான் இது செய்வேன். நொந்துகளையும் ஆமா. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், இப்ப உங்களுக்கு வந்து பிள்ளைகளை பத்தி நீ வந்து யோசிக்காங்கன்னு. இப்ப நான் வந்து இருக்கிறேன். அதே போல வந்து அவன் பவித்ரன் ஒரு புள்ளதான் அவங்களுக்கு. சரியா? அவனும் வந்து வருவான். நான் இல்லாடியா அவனும் வந்து உங்களை வந்து பாத்துட்டு போவானே. பவிக்குட்டி இப்ப அவரை கொண்டாங்க பவிக்குட்டி என்று இதை இப்ப ஜோ குட்டி என்று மாத்துவேன். அது பவிக்குட்டி. சரியா? அவ இனி ஒண்ணு யோசிக்காங்க. எதுவும் அப்படி அவசரமா இது உங்களுக்கு தேவையில்லாதபடி ஏற்படும் சொன்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ரைட்டா? ஆனா சாமான எனக்கு சேஞ்ச் பண்ணி மாத்தி வாங்கி தரணும். என்ன சோயா மெட் எல்லாம் எனக்கு பெருசா பாவிக்கலையா? அவளை வந்து தேவையில்லை எனக்கு. அது எல்லாம் எதையும் குறைச்சி அப்ப நம்ம இப்படி செய்வோம்மா. இப்ப இந்த விஷயத்த வந்து நீங்க அப்படியே பாவீங்க. நீ அதை கொண்டு கொடுத்தா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி தர மாட்டாங்க. சாப்பாடு பாவிக்கிறேன் டெய்லி அதே வாங்காதீங்க. அதான் நான் சொல்றேன். நம்ம திரும்பி அடுத்த மாசம் வாங்குவோம் தானே. வாங்கக்குள்ள வந்து இப்ப என்ன வெக்கம் எல்லாம் கட்டுருவேன். ரைட். அப்ப அதனால எனக்கு ஒரு சொல்லி நீங்க அற அளவுக்கு எல்லாம் கேட்க மாட்டேன். ஆமா இப்படிதான். இப்ப நீங்க வந்து இப்ப என்னன்னு சொன்னா அடுத்த முறை வாங்கக்குள்ள நான் கூட சொல்லுவேன். நீங்க வந்து இந்த முக்கியமா தேவையான சாமான் அத்தியாவசியமா நீங்க பாவிக்கிற சாமான் நீங்க எழுதிட்டாங்க. நீங்க இப்ப வாங்கின சாமான் எல்லாம் ஓகே. சோயா மீட் மட்டும் தான் பிரச்சனை. எனக்கு சோயாவும் இந்த 12 மாசத்துக்கு எனக்கு ரின்சோவும் தேவையில்லை. ஏற்கனவே நீங்க வாங்கி தந்தது இருக்கு. நான் வாங்கினதுலயும் ஒரு இருக்கு எனக்கு காணும். அதுகளை குறைச்சி எனக்கு டீமா வாங்கிட்டாங்க. டீ ஆங்கரும் ஏதோ வாங்கிட்டாங்க. சீனியும் எனக்கு 2 கிலோ தேவையில்லை. 1 கிலோ 1 கிலோ காணும். ஒரு மாசத்துக்கு 1 கிலோ 1.5 கிலோ காணும். 2-3 கிலோ அள்ளி நீங்க மட்டும் குடிக்கிறதுனால நான் மற்ற சில நேரம் இருந்து போட்டு அக்காட பேர பிள்ளைகள் அக்காட மகள் 1 கிலோ காணும்ன்றீங்க. 1 கிலோ 1 கிலோ 1.5 கிலோ மட்டும் எனக்கு காணுமே. சும்மா வீணடிக்க அவசியம் இல்ல. ஒரு அளவுக்கு. அப்ப சோயா மீட்டுக்கு பதிலா என்ன வாங்க? என்ன சரி வேற என்னவா? ஓகே அது பிரச்சனை இல்லை. அது பொறிச்சு 2-3 நாளா பெரிய செமெண்டின் வாங்க, சின்ன செமெண்டின் வாங்குங்க. அதுவும் தேவையில்லை. யாராவது இப்படி சொல்லுவாங்களா? இல்ல எனக்கு வேணாம். ஏனண்டா நான் வாங்கின பெரிய செமெண்டின் வாங்கி கொடுத்துறேன். யாராவது சொல்லுவாங்களா போய் திரும்ப பெரிய செமெண்டின் வாங்க சின்ன வாங்கிட்டாங்க? இல்ல ஒரு 2 நாளைக்கு சமைக்கிறனாலுமே சின்ன டீன்னு சொன்னா எனக்கு ஈஸியா இருக்குமே. என்னன்னு சொல்லுங்க. இதப்ப வெட்டி எனக்கு வெக்கையும் மேல ஒரே நாளையில சாப்பிடையும். அதான் அது சும்மா வீண் தானே. வீணே மகன் அதெல்லாம் பாவம். சன்லைட் சோப்பும் வாங்காதீங்க. தேவையில்ல மணி ரின்சோ இருக்கு. உடம்புக்கு போடுற சோப் இருக்கு. மற்றது இதுக்கு விம் சோப் பாவிக்கிறேன். அதெல்லாம் நான் வாங்கி கொள்ளுவேன். சரியா மணி? அதெல்லாம் சன்லைட் எல்லாம் வாங்க தேவையில்லை. நீங்க சும்மா வீண் அடிக்காதீங்க. ஏண்டா அவங்களும் தாரது நீங்களும் எனக்கு ஒரு பிரயோஜனமா தாரீங்க. இப்ப தேவைட்ட மாதிரி எல்லாம் செய்து தேவையில்லை. பாவம் தானே. அவங்களும் பாவம் நீங்களும் பாவம். சந்தோஷமா இருக்கு உங்களோட வாயில இருந்து இப்படியான வார்த்தைகள் வரக்குள்ளனே. நான் பாப்பேன். அடுத்த முறை வந்து நான் வாங்குற சாமான் உங்களுக்கு சொல்லுவேன். அதே போல வந்து இப்ப நீங்க சொன்ன சாமான்களை விட்டுட்டு அந்த செமெண்டின் எல்லாம் வந்து சின்ன செமெண்டின் வாங்கினா ஒரு தரம் கறிக்கு வந்து உங்களுக்கு உதவுமே. ஒரு தரம் கறி செஞ்சா அது முடிஞ்சிடும். நீங்க அடுத்த முறைண்டா அந்த டின் உடைஞ்சா ஃபுல்லா முடிக்கணும். ஒரு ஆளுக்கு ஏத்த மாதிரி செமெண்டின். நானும் வந்து பூனைக்குட்டியும் தானே கிடக்குறோம். பூனைக்குட்டி அவனு நானும் தான் சாப்பிடுவோம். 2 தான் சாப்பிடுறேன் சாவச்சி. இப்ப வந்த நேரத்துக்கு சாப்பாடு கேக்குறேன். இப்ப டக்குன்னு சமைக்கலையா? அங்க போய் அந்த களைப்புல விழுந்து படுத்து இப்ப என்ன சாப்பிடுறாங்க? சாப்பிடுறாங்க தானே. பூனைக்கு அந்த டக்குன்னு ஒரு முட்டையை பொறிச்சு கிரிச்சு அது இது ஒரு மாதிரி ஒரு பானைக்கு போட்டுக்கிட்டு அவருக்கு கொடுத்துட்டு சாப்பிடுறது தூக்கம். நீங்க தூங்கிட்டு ஒரு சுண்ட அரிசி அரிச்சு போடுவேன் நைட்டுக்கு. இப்ப தேவைப்படுமே. நைட்டும் சோறு தானே சாப்பிடுறேன்? இல்ல ரொட்டின்னு சுடலாம். நேற்று ரொட்டி சாப்பிட்டேன். முந்தினாத்து புட்டு அழிச்சேன். இன்னைக்கு நைட்டுக்கு சோறு. சோறு இன்னைக்கு பனிசது இதுதானே அங்க சாப்பிட்டு வந்தேன்.
நைட்டுக்கு ஒரு அரைச்சுண்டு முக்காச்சுண்டு அரிசப்பட்டா 2 பேருக்கு அம்மைக்கு மகனுக்கும் காணும் அவரும் பேர் அம்மாண்டு வேற இரு சாப்பாடு வரணும் அவருக்கு கூட 2 3 நேரத்தில் ஏற்பட்டு அவருக்கு பிரித்து போட்டு கொடுத்தா சாப்பிட்டுருவேன். என்ன செய்யறேன் அம்மா வந்து தனிமையை வந்து போக்குறதுக்காக பூனை தான் வந்து அம்மாவோட இருக்குண்ணே. தெரியும் ஐயா ஓடி வந்தது அதுக்கு பிறகு நானும் யோசிக்கல சாப்பாடு வைக்க போக மாட்டேன் எந்த வீட்டு பூனைன்னு தெரியும். உங்களோட அந்த பாசம் அம்மா நீங்க அதுக்கு கொடுத்த பாசம் அது உங்கள்கிட்டயே வந்து சுத்திட்டு அடியுமாங்க காலை சுத்தி சுத்தி கத்துவான் ஐயா வாங்குவான். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சு கொள்றேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மாட இந்த வீடியோ வந்து பார்க்காதாக்கள் இதுக்கு முதல் பார்க்காதாக்கள் போய் பாருங்க. அம்மா வந்து ஒரு சேடா வந்து இருந்தவங்க அழுது கொண்டு இருந்த அம்மாவை சந்தோஷமாக்கி இந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கேன். இப்ப அம்மா ஃபுல்லா வந்து எனக்கு என்ன சொல்ற என்ன கதைக்கிற அளவுக்கு வந்துட்டாலே அதுதான் எனக்கு இல்ல அம்மா இப்ப என்னண்டா இப்ப எந்த ஆசை என்னன்னு சொல்லுங்க. நீங்க சந்தோஷமா நீங்க சிரிச்சு கதைச்சு நீங்க வந்து இந்த கஷ்டங்களை மறந்து நீங்க இருக்கணும். அதுக்காகத்தான் நாங்களும் இவ்வளவு தூரம் வந்து நானும் பவித்ரனும் வெளிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்த காரணமா அதான் பிள்ளைண்டா நீ சந்தோஷமா இருக்கணும். இதே போல வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வாரக்கு எங்களோட பேடி பாய்ஸ் யூடியூப் சேனல்ல காத்திருக்கு. கட்டாயம் இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில ஒரு மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.